நம்ம ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து போவோமாக. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோமா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ரீகாபா ரஷா கரபா. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவருடைய வசனத்திற்கு முன்பாக தாழ்த்துவோமா. ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்குகிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் வெளிப்படுவதாக. உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவர் எங்களை நோக்கி பார்ப்பீராக, நோக்கி பார்ப்பீராக. ஓ ரீகாடப இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ரீபா ராகந்துரு சகரபா தரகடபா தரபா ரகடபா. ஆண்டவரே 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 உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக. வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. மீடியா டீமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபா ராகந்துரு சகரபா. இந்த இரவு வேளையிலும் பூரணராகும்படி 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 ஒரு கதரபா ரஷகரபா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணராகும்படி கடந்து போவோமாக. வாய்களை திறந்து சொல்லுங்க, பூரணராகும்படி சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நீங்க இந்த வேத பகுதியை வாசிக்கிறப்போ நிறைய அஸ்திபாரங்கள், 6 அஸ்திபாரங்களை வேதம் சொல்லுகிறது. ஒரு வீடு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அஸ்திபாரம் மிக முக்கியம், தூண் மிக முக்கியம், அதுக்கு மேல கட்டப்படுகிற வீடு மிக முக்கியம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில 6 அஸ்திபாரங்கள் இருக்கிறது. இந்த அஸ்திபாரங்கள் தாண்டி போகிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களை பூரணப்படுத்தும்படி. நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில அஸ்திவாரமே செப்பனிடப்படாத அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பூரணப்படுத்துங்க ஆண்டவரே, எங்க சிந்தைகளை பூரணப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமே. ஒரு சின்ன பிள்ளைய போல ஆண்டவரே எங்களை வளர செய்யுங்க ஆண்டவரே. ஆமே. அதற்கு முந்தின பகுதியில வேதம் சொல்லுகிறது, ஆமே, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு ஆமே நாங்கள் பாலை கொடுக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நீங்க சின்ன பிள்ளைகளாவே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்வீராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வளர செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா என்னுடைய ஆமே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் இந்த இரவு வேளையில முறியடிக்கப்படுவதாக. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை வளர பண்ணுவீராக, எங்களை வளர பண்ணுவீராக, எங்களை வளர பண்ணுவீராக. ஆமே. சத்துரு
பின்பு எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வளர்ச்சியை தடை செய்கிற போது ஆண்டவரே நீரோ எங்களை வளர பண்ணுவீராக. ஒரு தகப்பன் பிள்ளையை வளர பண்ணுகிறது போல எங்களை வளர பண்ணுங்க ஆண்டவரே, வளர பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில பலிபீடத்தில அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்ன வளர பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்ன வளர பண்ணுங்க ஆண்டவரே, வளர பண்ணுங்க ஆண்டவரே. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா. ஒரு பூரணராகிற அனுபவம், பூரணராகிற அனுபவம். நல்லா கவனிங்க. எத்தனை வருஷம் நம்ம சபையில இருந்தாலும் பல ஆண்டுகள் சபைக்கு இருப்பதனால நம்ம முதிர்ச்சி அடைப்பதில்லை. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய மகிமை ஒரு சாதாரண மனிதனை வளர பண்ணும். அல்லேலூயா. எலியா சொல்லுகிறான், உங்களை பார்க்கலும் உங்களை போல நான் வயதில் முதிர்ந்தவன் அல்ல, ஆனால் ஒரு ஆவி உண்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை வளர செய்வாராக? எத்தனை பேர் இருக்கிறீங்க அவருடைய வார்த்தை நம்மை வளர செய்வதாக? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்துல முதல் 4 காரியங்கள் நம்ம இன்றைக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள். சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் 4 காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்தானம், கைகளை வைக்குதல். இந்த 4ம் நம்ம இன்றைக்கு சபையில இருக்கிற போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. ஆனா அடுத்து 2 மிக முக்கியமான காரியங்களை வேதம் சொல்லுகிறது. ஒன்று உயிர்த்தெழுதல், இன்னொன்று நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 காரியங்களும் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள். ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் அதை மனதில் வைத்தவர்களாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால முதல் 4 காரியங்களையும் ஒரு முகவரை கொடுத்து விட்டு அந்த கடைசி 2 காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்புதல். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைங்க அடிப்படை ஆதாரம் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மனம் திரும்புதல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்புதல், ஆண்டவருக்கு நேராக திரும்புதல். நீங்க லூக்கா 3வது அதிகாரத்துல வாசிக்கிறப்ப யோவானு கிட்ட வந்து ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவர் சொல்லுகிறார், உங்கள 2 வஸ்திரம் இருக்கிறவன் இல்லாத ஒருவனுக்கு கொடுக்க கடவன். போர் சேவகர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவர் சொல்லுகிறார், யாருக்கும் இடுக்கன் செய்யாம இருங்க. வரி வசூலிக்கிறவங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை பொறுத்தது. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற மனம் திரும்புதல் உங்களுக்கு இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற காரியம், உங்களுக்கு இருக்கிற சோதனை எனக்கு இருக்கணும்னு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சத்ரு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை சாக வைப்பான். ஜெபம் பண்ண விடாம, நம்ம ஆத்துமாவை வாழ விடாம, தேவ பிரசன்னத்திலிருந்து நம்மளை மறிக்க வைப்பதற்கு பிசாசு பாவங்களை கொண்டு போடுவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஆராதிச்சுட்டு போவோம், ஆனா நம்ம வீட்டுல போனா நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் செய்கிற போது சாவை கொண்டு வரும். அல்லேலூயா. நல்ல வசனத்தை கேட்டுட்டு போவோம்,
அவன் வண்டியில போறப்பவே நம்ம பேசிட்டு போற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சாவை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், சில வேளையில யூடியூப்ல கொஞ்ச நேரம் பார்க்கிற பொழுதுபோக்குகள், நகைச்சுவைகள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சாவை கொண்டு வரும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, சாவை கொண்டு வருகிற செத்த கிரியைகளை எங்களை விட்டு மாற்றுகிற ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பிச்சு கொடுப்பாராக. என் தேவ பிரசன்னத்துல சேர முடியாம, நம்முடைய ஆத்துமா வாழ முடியாம, நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்க முடியாம, நம்ம வாழ்க்கையில எந்த காரியம் நம்மை செத்து போக பண்ணுகிறது? அல்லேலூயா. சொல்லுங்க, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்கள். ஆண்டவரே, எந்த காரியம் ஆண்டவரே என்னை தடை செய்கிறது? எந்த காரியம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு வாழ்வதை தடை செய்கிறது? ஆமே, யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. நல்லா கவனிங்க, ஆத்துமா வாழலைன்னா நம்ம ஒண்ணுலையும் வாழ்ந்திருக்க முடியாது. நம்ம ஜெப வாழ்க்கையில ஆண்டவரோடு ஒரு உறவு இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் தோல்வியில தான் முடியும். ஆமே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்போது ஆத்துமா வாழ்கிறதோ, இதனாலதான் பிசாசு நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கும் அதை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர், ஆமே, எபிரேயர் 3வது அதிகாரம், ஆமே, 13வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் வஞ்சிக்கும். நம்ம பார்த்து சொல்லும், நீ இந்த பாவத்திலே இரு, பிரச்சனை இல்லை. சில பாவங்கள் நம்ம பழகிறோம். ஆமே, ஆண்டவரை ஒரு பக்கம் ஆராதிப்போம், ஆனா சில பாவங்கள் இருக்கும், சில சுபாவங்கள் இருக்கும். அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்கிற விஷயங்கிறத மறக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர தடை செய்கிற அந்த விஷங்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து போடுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. நல்லா கவனிங்க, 2வது காரியம் வேதம் சொல்லுகிறது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். விசுவாசத்துல நிறைய விசுவாசத்தை வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், வியாதியிலிருந்து விடுதலை தருகிற, குணமாக்குகிற விசுவாசம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்கிற விசுவாசம்.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஆமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். அல்லேலூயா. அற்ப விசுவாசியே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கும் தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம், இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆமே. தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நிறைய வேளையில அந்த விசுவாசத்தை குலைத்து போடும்படி சத்துரு கடந்து வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். நம்ம அப்போது சொல்லணும், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆமை ஒப்பு கொடுத்தவர் ஆமை மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை. இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, தம்முடைய சொந்த குமாரனே எனக்காக ஒப்பு கொடுத்தார் என்றால் அவர் என்னை நீதிமான் ஆக்குவார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமே. அவர் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே. அவரை நம்புற ஆண்டவரே, அவரை விசுவாசிக்கிற ஆண்டவரே, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அடுத்ததாக அடுத்த பகுதி சொல்லுகிறது, இதெல்லாம் அஸ்திவாரங்கள், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, நீங்க வளரணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. 20 வருஷம் சர்ச்சுக்கு வரலாம், 10 வருஷம் சர்ச்சுக்கு வரலாம், ஆனா ஆமே சின்ன பிள்ளையாவே இருக்க முடியும். நீங்க பிறக்காம இருந்தீங்கன்னா வளர்ச்சியே கிடையாது. அல்லேலூயா. 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 சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து போவோம். ஆமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து செல்லுவோம். ஆமே. வருஷம் தோறும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு வாரம் முடிகிறப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மாறும்படி கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, பின்னுக்கிழுக்குகிற ஆமே பின்மாற்றங்களை கொண்டு வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சப்பானியாய் வைக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், அது ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலன்னா, நம்ம மூழ்கி ஸ்நானம் எடுக்கலன்னா, விசுவாசம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு காணிக்க கொடுக்கலாம், நீங்க எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யலாம். கொர்நேலியுஸ் நல்ல காரியங்களை செய்தான், தான தர்மங்களை செய்தான். ஆனா அவனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லும்படியாய் பேதுருவை தேவன் அனுப்பினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சபை சொல்லுகிற இந்த சத்தியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அல்லேலூயா. ஆமே. நீங்க யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, உங்க நேரத்தை வீணாக்காதிருங்கள். அல்லேலூயா. பெற்றோர்கள் என்ன பேசுவாங்களோ, ஊரார்கள் என்ன பேசுவாங்களோ, நண்பர்கள் என்ன பேசுவாங்களோ என்று சொல்லி ஆமே ஞானஸ்தானத்தை தடை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது அனுக்கிரக காலம். ஆமென். அல்லேலூயா. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அடுத்த பகுதி சொல்லுகிறது, நீங்க வேதம் சொல்லுகிறது கைகளை வைக்குதல். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் வருகிற போது சீமோன் ஆமை கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அல்லேலூயா.
2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உன்மேல் உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் கரங்களை வைத்தபோது ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க அபிஷேகம் பெறணும். தேவ பிள்ளைங்க அபிஷேகம் பெறணும். கைகளை வைத்தல் வேறொரு காரியத்தையும் சொல்லுகிறது, ஊழியத்தில் பொறுப்பை கொடுப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொன்னார், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைங்க ஆமே அபிஷேகம் பெறது மட்டும் இல்ல, ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நம்பி பொறுப்புகளை கொடுப்பாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே நம்மை பயன்படுத்தும்படி அவர் அபிஷேகம் பண்ணுவாராக. ஆசாரியர்களாக, ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுவாராக. அவருடைய கரம் நம்மேல் அமர்வதாக. கைகளை வைக்குதல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே தேவன் மனுஷங்களை ஆமே பாருங்க, தேவ மனுஷர்கள் கரங்களை வைக்கிற போது ஆமே தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமே தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்க பலனடைவீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே ஊழியத்தில் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுப்பாராக. அல்லேலூயா. இதெல்லாமே இந்த பூமியில நடக்கிற காரியங்கள், ஆண்டவர் சபையில வச்சு செய்கிற காரியங்கள். அடுத்த 2 முக்கியமான காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:2. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்க. நம்ம நிறைய வேளையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம படிகளை எதோட நிறுத்திடுவோம்னா, அபிஷேகம் கிடைச்ச உடனே நம்ம நிறுத்திடுவோம், ஊழியம் செய்த உடனே நம்ம நிறுத்திடுவோம். ஆனால் இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு படி இருக்கிறது. அது என்னன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்னதான் ஜெபிச்சோம், எவ்வளவுதான் ஊழியம் செய்தோம், நம்ம என்ன கிரியை செய்தாலும் ஒரு நாள் வரும், தேவன் தம்முடைய தூதர்களோடு இறங்கி வருவார். நீங்கள் வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சொல்லுங்க, அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, அடுத்த பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நோக்கம், நமக்கு மார்க் போடுறது மனுஷங்க இல்லை, நமக்கு மார்க் போடுறது மனுஷங்க இல்லை, பாஸ்டர் கிடையாது, சக விசுவாசிகள் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிற போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் நீங்க வாசிங்க, 19வது வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம், நல்லா கவனிங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், நிறைய வேளையில நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வரோம், ஆராதிக்க எதுக்கு வரோம், ஏன் ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு ஜெபிக்காட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும்.
இன்னைக்கு ஆராதனைக்கு இந்த வாரம் போகாட்டா இந்த வாரம் மொத்தமும் பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா, உண்மைதான். அல்லேலூயா. ஆனா இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற இந்து மக்களை விட, இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்களை விட நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், அந்த உயிர்த்தெழுதலின் நாள். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொன்னா சிலர் சொல்றாங்க உயிர்த்தெழுதலே இல்லை. அல்லேலூயா. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. பவுல் சொல்றாரு, இல்ல, உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. அடுத்த படி என்னன்னா, நம்ம ஆண்டவர் வருகிற போது உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். டெய்லி நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வருகிற போது, ஆண்டவர் வருகிற போது இந்த சரீரம் உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ விசுவாசினுடைய நோக்கம் என்னன்னா, நிறைய ஆசீர்வாதங்களை பெறதில்லை. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், நல்ல வேலையை தரட்டும், நல்ல குடும்பத்தை தரட்டும், நல்ல வாகனத்தை தரட்டும். ஆனா அது நம்முடைய நோக்கம் இல்லை. இதெல்லாம் கிடைச்சு ஆண்டவர் வருகிற போது நம்ம எழும்பலைன்னா நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், மற்ற எல்லாரை விட நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஆயிருப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம், இந்த சரீரம் ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்படுவதற்காய் வாழணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கண் ஆண்டவருக்கு சுத்தமா இருக்கணும். அவங்க கேட்கிறாங்க, அந்த சபையில் இருக்கிறவங்க, கொரிந்திய சபை கேட்கிறாங்க, அது எப்படி ஆகும்? ஒரு சரீரத்தை அடக்கம் பண்றாங்க, எரிக்கிறாங்க, சிலர் எல்லாம் கடல்ல தூக்கி போடுறாங்க, இது எப்படி ஆகும்? பவுல் சொல்றாரு, புத்தினே, நீ ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டா காலையில எழும்பி பார்த்தா அதுல சின்ன முளை வந்திருக்கு, 2 நாள் தாண்டி பார்த்தா அதுல ஒரு துளிர் வந்திருக்கு, கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தா அதுல இலை வந்திருக்கு. ஒரு சாதாரண விதையே கர்த்தர் ஒரு மரமாக மாற்ற முடியும் என்றார். ஆண்டவருடைய வருகையில் இந்த சரீரத்தை அவர் மறுரூபமாக்குவார், மறுரூபமாக்குவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்க, மோசம் போகாதிருங்க. இந்த கண்களை தீமையானவற்றை பார்க்க இடம் கொடாதிருங்க. இந்த நாவுகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுறதுக்கு இடம் கொடாதிருங்க. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது என்னைக்கோ நடக்கிற காரியம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதற்கு பாத்திரவான்களாய் வாழணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த என்னைக்கோ நடக்கிற ஒரு காரியம், எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். ஆண்டவர் எல்லாரையும் உயிரோடு எழுப்புவா. நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுக்கு ஒப்பான சரீரமா மாறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருக்கு ஒப்பா மாறும். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி அன்னைக்கு தான் வெளிப்படும். எத்தனை பேர் செலக்ஷன் போயிருக்கிறீங்க? நான் முன்னாடி ஒரு செலக்ஷனுக்கு போனேன், ஏர்ஃபோர்ஸ் செலக்ஷன். 5000 பேர் பக்கம் வந்து கூடி இருக்கிறாங்க.
நான் நினைச்சேன் பார்த்தீங்கன்னா மேக்ஸு லாஜிக் இந்த மாதிரியான கேள்விதான். நான் நினைச்சேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலான்னு. கடைசியில் பார்த்தா 20 கொஸ்டின் கொடுத்தாங்க, 4 கொஸ்டின் தான் ஒழுங்காக நான் ஆன்சர் பண்ணினேன். அந்த 5000 பேரில் கடைசியில் 8 பேரை தான் செலக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அவர் வருகிற போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. நம்ம டெய்லி நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் ஓடுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களா. அல்லேலூயா. நான் ஏதோ சர்ச்சுக்கு போனேன், ஏதோ கொஞ்ச நேரம் ஆராதிச்சேன், கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்டேன்னு இல்லை. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் ஓடுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் அப்படி இருக்கட்டும்ப்பா. அந்த நம்பிக்கையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுகிறார் 3:16-17, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டு விட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அந்த நாளில நம்ம எத்தனை எங்க வேணும்னாலும் தோற்று போகலாம். மனுஷங்க முன்பாக தோற்று போகலாம், உலகத்தின் முன்பாக தோற்று போகலாம். ஆனா அவருடைய வருகையில மட்டும் இந்த சரீரம் உயிரோடு இருந்தால் மறுரூபமானவர்களாய் அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் அததான் தந்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மறுரூபமாக்குகிறார். எதற்கு தெரியுமா? அவர் வருகிற நாளிலே அல்லேலூயா. அபிஷேகம் நம்மளை நாளுக்கு நாள் மறுரூபமாக்கட்டும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்தை மாற்றட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு மாற்றட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே மறுமையில நீங்க வருகிறப்போ உம்மை பின்பற்ற. அல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாவே தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாவே தேவாருள் செய்யுமே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவன் எத்தனை பேரை ரட்சித்தான்? அவன் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தான். அவன் தரிசனம் பார்த்தான். 1000 தேவதூதர்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் நோவாவினுடைய காலகட்டத்தில் நியாயம் தீர்த்தார், தண்ணீரை அனுப்பிதான் நியாயம் தீர்த்தார். ஆனா ஆண்டவர் 1000 பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த சரீரம் வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒரு நாள் அவன் காணப்படாமற் போனான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுடைய வருகையின் நாளுக்கென்று இடைவிடாமல் ஜெபிங்க. எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, உலக காரியத்திற்காக இல்லை. ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை மரிக்க பண்ணுகிற, மகிமை இழக்க பண்ணுகிற, தேவ பிரசன்னத்தை விட்டு ஓட பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும்
இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் தானே ஆண்டவர் வருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது இல்ல, ஆமென், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. தேவனோடு நடையுங்கள், தேவனோடு சஞ்சரியுங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்காக ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் அதற்காக வாழணும். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் ஆமென் உயிர்த்தெழுதலுக்காய் ஆமென் பாதுகாக்கப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஒரு தேசத்தின் ராஜா ஆகுவதற்கு யோசேப்பினுடைய சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டியிருந்தது. ஒரு தேசத்தை ஆளுகிற ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள தங்குவதற்கு அவன் சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டியிருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவருடைய வருகையில் தேவ சாயலாய் மாறுவதற்கு நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் எவ்வளவு குற்றமற்றதாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உடைய சரீரங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக. இந்த எபிரேயர் 6வது அதிகாரம் அடுத்த பகுதி சொல்லுகிறது நித்திய நியாய தீர்ப்பு. சொல்லுங்க, நித்திய நியாய தீர்ப்பு. வேதத்துல நிறைய நியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம். நோவாவினுடைய காலத்தில் ஆண்டவர் நியாயம் தீர்த்தா. சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் நியாயம் தீர்த்தா. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர், நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம திருவிருந்து எடுக்கிறப்போ, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்கிறப்போ நிறைய நியாய தீர்ப்புகள் வருகிறது. ஆனா வேறொரு நியாய தீர்ப்பை வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனம் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம், அதன் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னைக்கோ நடக்க போகிற ஒரு நியாய தீர்ப்பு தான். ஆனா அது இன்றைக்கு நம்ம வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து தான் அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கிற போது செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி வெளிப்பட வேண்டும். அன்னைக்கு ஒளிச்சு ஓட முடியாது. இன்னைக்கு ஒரு திருடன் இருக்கிறான், அவன் ஓடிடலாம். கோர்ட்டுக்கு கையில இருந்து ஓடிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தக்க பலனை அடையும்படி அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அடுத்த வசனம் சொல்றத வாசிங்க.
ஆகையா கர்த்தருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில தான் பயம் இல்லை. துணிகரமா நம்ம பேசுறோம். ஆண்டவர் மன்னிக்கிறவர். நான் என்ன தவறு பண்ணினாலும் சர்ச்சில் வந்து ஆண்டவர் கேட்டா மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இருதயத்துல சிந்திக்கிறத கூட ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராம். அல்லேலூயா. இருதயத்துல சிந்திக்கிறது கூட மனுஷன் பார்க்காம இருக்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறவர். அவர் இந்த பூமியில மட்டும் இருதயத்தை பார்த்து அபிஷேகம் பண்றவர் மட்டும் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஒரு கடைசி நாளில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வருவார். நம்ம ரகசியமா பேசுறது, நம்ம ரகசியமா செய்யறது, நம்ம ரகசியமா ஆண்டவருக்கு உழைக்கிறது, நம்ம ரகசியமா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் தக்க பலனை அந்த நாளிலே தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நாள் நடுக்கத்தின் நாளாய் அல்ல, களிப்பின் நாளாய், களிப்பின் நாளாய் என் வாழ்க்கையில மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள இருந்த சிந்தை அதுதான். நியாய தீர்ப்பின் நாளிலே நான் களி கூறணும். அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகமாக அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாக அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரவன், இந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதத்தில் சொந்தக்காரவன், இந்த உள்ளத்தில் சொந்தமானா. நம்ம ஆண்டவரை எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார் அப்படின்னு தான் பார்க்கிறோம், உட்கார்ந்து இருந்தார். ஆனா ஸ்தேவான் மட்டும் அவனை கல்லெறிஞ்சுதான் கொண்டாங்க, அவனை அடக்கம் பண்ணல. அவன் தேவனை தூஷிக்கிறவன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சுக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலிருந்து எழும்பி நின்றவராய் நிற்கிறத அவன் தரிசனத்துல கண்டான். தேவ பிள்ளைங்களே, நம்ம எப்படி வாழுறோம், உலகம் உங்களை எப்படி மதிப்பிடுகிறதுங்கிறத விட நீங்க மறிக்கிற நாள்ல ஆண்டவர் உங்களை வரவேற்கும்படி கடந்து வருவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று கர்த்தர் சொல்லுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும், எதையாக ஆண்டவருக்கு செய்யணும். சில வேளையில சில கேள்விகளை பிசாசு கேட்பான், மனுஷங்க கேட்பாங்க. நீ என்ன செய்யற? நீ ஓடி என்ன பிரயோஜனம்? நீ இவ்வளவு உழைச்சி என்ன பிரயோஜனம்? நீ ஜபிச்சு என்ன பிரயோஜனம்? நீ முழங்கால நின்று என்ன பிரயோஜனம்? உபவாசித்து என்ன பிரயோஜனம்? ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்?
நாளானது விளங்க பண்ணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாளானது விளங்க பண்ணும். ஆண்டவர் அவனவனுக்கு தக்க பலனை அளிக்கும்படி தேவன் வெளிப்படுவார். ஆமே, கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவரே 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 ரேபாரா ஷாகரபா வீரபரா கடபா தரபா தரபரா கடபா தரபரா கடபா தரபரா கடபா தரபரா கடபா. ஆண்டவரே, இது அடிப்படை தான், ஃபவுண்டேஷன் தான். இதே இன்னும் பல வருஷமா நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் ஃபவுண்டேஷனே இல்லாம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க அடுத்த ஒரு நிலைக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த ஒரு பூரணராகும்படி ஆண்டவரே, இந்த அஸ்திவாரங்களை எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிலே செப்பனிடப்படாத அனுபவங்கள் மாறட்டும், பூரணராகும்படி அவர் அடுத்த நிலைக்கு சபையை, ஜனங்களை எடுத்து செல்வீராக. ஷாபா கந்துரு ரீபா ராக்கடுதுரு ஷாகரபா ரீபா ராக்கதுரு ஷாகரபா தீரபா ரீபா ராக்கடபா. எல்லாரும் சொல்லுங்க, அதற்குரிய ஒரு கிருபை, அதற்குரிய ஒரு அபிஷேகம் இந்த நாட்களில் சபையில ஊற்றப்படுவதாக. பூரணராகும்படி ஒரு அகந்தர ஷாகரபா தீரபா ராக்கடபா. ஆண்டவர் கிருபை செய்வீராக, ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. வளர செய்யுங்க, வளர செய்கிற கிருபை, வளர செய்கிற அபிஷேகம். என் தேவன் சந்தோஷிக்கிற ஒரு வளர்ச்சி எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் வளர பண்ணுவீராக. ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.